சிசிடிவி கேமரா வந்து ஊட்டியில் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய பிரைமரி டியூட்டி. எப்படி வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது? இது வந்து ஃபெயிலியர் ஆகாமல், அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் முக்கியம். ஸ்ட்ராங் ரூம் பொறுத்தவரையில் வந்து பூட்டிட்டோம் நம்ம. ஆனால் அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியிலையும் உள்ளேயும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்கும். அப்போ சிசிடிவி கேமரா எப்படி அணைஞ்சிது, அது எப்படி ஆஃப் ஆச்சு? அதுக்கு வந்து பேக்கப் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு யூபிஎஸ் வச்சு அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு ஏன் வழி பண்ணலாத? இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து 1 மணி நேரம் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அது கடந்துடக்கூடாது. இது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு திருவிழா நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவுகள் அறிக்கப்படுகின்ற இடம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இருக்க இடங்களில் டெக்னிக்கல் ஃபால்ட்டால் வந்து இதாகிடுச்சுன்னு சொல்கிறதுன்றது உண்மையிலேயே வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தேர்தல் ஆணையம் வந்து இது போன்ற தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல் விழித்திருந்து எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து ஒரு முழுமையான ஆப்ரேஷன், ஒரு கம்ப்ளீட் ஆப்ரேஷன் இருக்கிற அளவுக்கு செய்ய வேண்டியது அவருடைய கடமை. இப்போது இந்த மாதிரி 3 சொதப்பி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4வது வந்து இப்போ கவுண்டிங், அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போது கவுண்டிங்கில் வந்து சொதப்பாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா கவுண்டிங்லேயாவது விழிப்பாக இருந்து சொதப்பாமல் உள்ளது உள்ளவாறு வந்து அறிவிக்கிறது தான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய ஒரு முக்கிய பிரதான கடமையாக இருக்கணும். அது நிச்சயமாக தேர்தல் ஆணையம் வந்து விழித்திருந்து செய்யுன்ற அந்த தகவலை நான் சொல்கிறேன். இப்போ ராயபுரத்தில் கூட வந்து போலீஸெல்லாம் வந்து அத்துமீறி வந்து வந்தாங்க. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், இந்த பாருங்க திமுக பேனர்லாம் இருக்குது, முதல்ல அதை எடுத்துருங்க. சட்டம்லாம் எல்லாருக்கும் ஒன்று. ஆளுங்கட்சி பேனர் இருக்கலாம், எதிர்கட்சி பேனர் இருக்கக்கூடாதுன்னா அப்போ காவல்துறை வந்து யாருக்கு வந்து ஏவல் துறையாக இருக்குது? அப்போ எஜமா ஸ்டாலின் சொல்கிறது தான் வந்து கேட்கணுமா? இது என்ன மன்னர் நாடா? இது ஜனநாயக நாடு. இது இல்லை, எல்லாருமே ஒரு ஈக்குவல்னும் போது கட்சி எல்லாமே தானே சமம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி நிச்சயமாக இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லிட்டோம், ராயபுரத்துலேயும் சரி, திருவிக நகர்லேயும் சில இடங்கள்லையும் திமுக பேனரில் எடுக்காத வரையில் நாங்கள் எடுக்க மாட்டோம் சொல்லிட்டோம். ஆனால் இங்கே வந்து திருவொற்றியூரில் வந்து அத்துமீறி எடுத்திருக்காங்க. சில காவல்துறை உதவியோடு மாநகராட்சியெல்லாம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதை மாதிரி வந்து செஞ்சால் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து போராட்டத்தை நிச்சயமாக வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு ஏற்படும். தேர்தல் ஆணையத்தை நாங்கள் முறைப்படி தெரிவிச்சுட்டு தான் இதை பண்ணுறோம். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு தாகம் வந்து ஒரு தீர்க்கிற விஷயம். அது ஒரு குடி தண்ணீர்ன்றது அம்மாவுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அம்மா காலத்தில் தான் வந்து முதலாக இந்தியாவிலே வந்து அங்கங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏன்னா அடுத்தவங்க மனநிலையிலேருந்து தெரிஞ்ச கஷ்டப்படுறத உணர்ந்தவங்க ஒரு மாபெரும் தலைவர். அப்படி இருக்கும்போது அம்மா வந்து அந்த அடிப்படையில் வந்து குடிநீர் தண்ணீர் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிறது. ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாமல் வச்சா எல்லா பேனரும் வைக்க விடுங்க. இல்லைன்னா எல்லாரும் பேனர் இருக்கக்கூடாது. வெறும் பானை மட்டும் வச்சுட்டு போகிறோம். நீங்களும் பானை வைங்க, நாங்களும் பானை வைக்கிறோம், பிரச்சனை இல்லை. நீங்கள் பேனர் வச்சா நாங்களும் பேனர் வைப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.